1971 உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அறிக்கை இருக்கு இல்லையா, மாநில சுயாட்சியை பத்தி வந்து உங்க அப்பா தானே, கலைஞர் தானே வந்து அந்த அறிக்கையெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாரு. அப்படி இருக்கிற போது அதே அறிக்கையை வச்சு இன்னைக்கு வந்து நீங்க மறுபடியும் மாநில சுயாட்சி பத்தி பேசலாமே. எதற்காக வந்து ஸ்டாலின் வந்து ஒரு புதுசா ஒரு குழுவை போடணும்? மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீதி சட்டம் எல்லாமே வந்து மாநில அரசுக்குடையது. அதை ஆளுநரை நியமிக்கணும்னாலும் வந்து மாநில அரசுடைய கருத்தின்படிதான் வந்து நியமிக்கணும். இந்த மாதிரி அத்தனையும் வந்து மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இவங்க ஜனநாயக பூர்வமா நடக்கிறதுக்கு இவங்க என்ன காந்தியும் புத்தருமா? சர்வ வல்லமை படைத்த அதிகாரங்கள் தான் வந்து இவங்க கேட்கறாங்க. எதற்காக? அப்பதான் வந்து தனியா வந்து நாட்டை பிரிக்க முடியும், என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற அதை வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி பேரை மாத்தி மாநில சுயாட்சின்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாநில சுயாட்சி கிடைச்சது அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் பிரிவினைவாதம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நாட்டை எப்படியாவது பிரிக்கணும், நாடு நாசமா போகும், இதுதான் வந்து திமுகவுடைய நோக்கம். தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு இப்படி எல்லாம் வந்து கோஷம் வச்சுட்டு இருந்தாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சீனாவுடைய போர் நடக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகளை நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்ன உடனே மாநில சுயாட்சியை பற்றி கலைஞர் இவ்வளோ தூரம், அதாவது மாநில சுயாட்சி இந்த மாதிரி அந்த பொட்டி எடுத்துக்காட்ட கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையாலும் மாநில சுயாட்சி அப்படின்னா என்னதான் உங்களுடைய பார்வை என்னங்க சார்? இல்லைங்க, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி மாநிலங்களுக்கு சில அதிகாரம், மத்திய அரசுக்கு சில அதிகாரம், அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் சேர்த்து சில அதிகாரம். அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல்னு சொல்றோம். மாநில அதிகாரம், மத்திய அதிகாரம், பொதுப்பட்டியல், இதுதான் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, மாநில அரசுடைய அதிகாரத்தை எல்லாம் மத்திய அரசு பறித்து விட்டது அப்படிங்கிறாரு. அப்ப அது என்னன்னு சொல்லணுமா வேண்டாமா? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்த போது 10 வருடங்கள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகளில் இப்போ பாஜக ஆட்சியில எந்த உரிமையும் உங்ககிட்ட இல்லை. அதை சொல்லணுமா வேண்டாமா? இங்க பாருங்க, அன்னைக்கு வந்து இது இந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்கு, பாஜக இதை பறிச்சிருச்சு, அதனால நாங்க வந்து மாநில சுயாட்சி கேட்கிறோம் சொல்லணும். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க. தமிழகத்தை வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறதுன்னு 1,00,000 தடவை சொல்லுவாங்க. என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா வஞ்சிக்குது, எவ்வளவுப்பா உனக்கு வரணும் அப்படின்னு கேட்ட சொல்ல மாட்டாங்க. அதே தான் வந்து இந்த மாநில சுயாட்சியிலையும். மாநில சுயாட்சின்னு பேசுறியே, என்ன உரிமை போயிருச்சு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையில இப்ப என்ன உனக்கு இல்லை அப்படின்னு நீங்க பொறுமையா யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. தெரியாது தெரியாது அப்படி ஒண்ணு நடக்கல. நான் அதுதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன விதமான நடைமுறைகள் இருந்ததோ, என்ன விதமான உரிமைகள் இருந்ததோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு. இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க, அதை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு போனது யாரு? காங்கிரஸ் கட்சி. அதுவும் எமர்ஜென்சியில பண்ணாங்க, இந்திரா காந்தி பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் இது அதே காங்கிரஸ் கட்சி கூட இவங்க வந்து ஆட்சியில கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா. நேற்று அண்ணாமலை அவர்களும் அதான் கேட்டிருந்தாரு. 1900 இப்போ இந்த மாநில சுயாட்சி பத்தி திமுக பேசுறது இது முதல் தடவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த போதே இதே மாதிரி ஒரு கமிட்டியை போட்டு இதே மாதிரி வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகாரங்களை பற்றி ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையும் வந்து வெளியில வந்திருக்கு. அதற்கு பெயர் தான் வந்து ராஜமன்னார் அறிக்கை, கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிக்கைக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்போ? 1971. அந்த அறிக்கையை பற்றி நமது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த அறிக்கை வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது அப்படின்னு அன்னைக்கே பேசியிருக்கார். அதனால திமுக வந்து இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசுவதோ இல்லை இன்னைக்கு வந்து ஸ்டாலின் செஞ்சிருக்கிற மாதிரி வந்து குழுவை அமைத்து நீதிபதி, அதுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக போட்டு அதற்கு வந்து 2 IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகளை வந்து குழுவில் போட்டு இந்த மாதிரி குழு அமைக்கிறதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. என்ன காரணம்? மிக முக்கியமான ஒரு காரணம் திமுக ஏன் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு 1971லயே உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அறிக்கை இருக்கு இல்லையா, மாநில சுயாட்சியை பத்தி வந்து உங்க அப்பா தானே, கலைஞர் தானே வந்து அந்த அறிக்கையெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாரு. அப்படி இருக்கிற போது அதே அறிக்கையை வச்சு இன்னைக்கு வந்து நீங்க மறுபடியும் மாநில சுயாட்சி பத்தி பேசலாமே. எதற்காக வந்து ஸ்டாலின் வந்து ஒரு புதுசா ஒரு குழுவை போடணும்? மறுபடியும் அதே மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் தானே கொடுக்க போறாங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி பண்றதோட ஆட்சியில இருக்கும்போது தான் அதிகமான மாநில சுயாட்சியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இந்த ஸ்டாலின் வந்து எதற்காக வந்து இதை செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். இதனால வந்து மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, திமுகவுக்கு தான் பயன். அதுவும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பயன். என்ன ரீசன்னா, 1971 கருணாநிதி அவர்கள் இதே மாதிரி வந்து மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு போட்டாரு. அதனால அவருக்கு வந்து வரலாறுல அவர் பேர் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, நாங்க வந்து மாநில சுயாட்சிக்காக அன்னைக்கே வந்து 1970 பேசியிருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து வரலாறு எழுதிக்குவாங்க. அப்போ அதனால வந்து ஸ்டாலினுக்கு என்ன பயன்? ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரிபல் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க இல்லையா, மத்திய அரசை பாஜகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க இல்லையா. அப்ப அதற்கு வந்து ஒரு வரலாறு எழுதணும் இல்ல. அந்த வரலாறுக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் ஒரு குழுவை அமைத்து மீண்டும் வந்து மாநில சுயாட்சின்னு பேசியிருக்கார். திமுகவை பொறுத்த வரைக்கும் வரலாறு முக்கியம் அமைச்சரே, அதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து வரலாறுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாங்களே தவிர இதனால மக்களுக்கு வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உண்மைதான். இப்ப மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு இப்ப என்னதான் சார் கேட்க வராங்க? இல்லை, இவங்களுடைய நோக்கம், ஒரே நோக்கம் வந்து பிரிவினைவாதம் தாங்க. நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். நேற்று திரு அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. திமுக ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே வந்து நாட்டின் பிரிவினைக்காகத்தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. இவங்க வந்து தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு இப்படியெல்லாம் வந்து கோஷம் வச்சுட்டு இருந்தாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சீனாவுடைய போர் நடக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகளை நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்ன உடனே இவங்க வந்து அந்த கோஷத்தை மாத்திக்கிட்டாங்க. இல்லை இல்லை, திராவிட நாடு இல்லை, நாங்கள் வந்து இந்தியாவோட தான் இருக்கோம் அப்படின்னு அந்த கோஷத்தையே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பிரிவினை அவங்க நேரடியாக பேசினாங்க அப்படின்னா அந்த கட்சியவே தடை செய்யக்கூடிய ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்றாங்க, அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே, அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முழுமையாக நேர் எதிராக மாநிலங்களுக்கு தான் அதிக அதிகாரம் வேணும், மத்திய அரசு வந்து நாட்டின் பாதுகாப்பு, இராணுவம் இதை தவிர வேற எந்த வேலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, மீதி எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கு இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு திமுக கேட்கக்கூடிய மாநில சுயாட்சி. புரியுதா உங்களுக்கு? அது சாத்தியமானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சாத்தியமா அப்படிங்கிறது சாத்தியமானா சாத்தியம் இல்லைதான். ஏன்னா இது எல்லாமே வந்து பாராளுமன்றத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இவங்க வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றதாவோ இல்லை வந்து சட்ட மசோதா கொண்டு வந்தா கூட இதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனா திமுக கேட்பது கிடைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீதி சட்டம் எல்லாமே வந்து மாநில அரசுக்கு உடையது. அதை ஆளுநரை நியமிக்கணும்னாலும் வந்து மாநில அரசுடைய கருத்தின்படிதான் வந்து நியமிக்கணும். இந்த மாதிரி அத்தனையும் வந்து மாநில அரசுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இவங்க ஜனநாயக பூர்வமா நடக்கிறதுக்கு இவங்க என்ன காந்தியும் புத்தருமா? திமுக இவங்க என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிற போதே இன்னைக்கு சிபிஐ உள்ள விட மாட்டேங்கிறாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? டைரக்டா இன்னைக்கு சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடத்த முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கு வந்து இவங்க தடை போட்டு வச்சிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு மூலமா தான் வந்து நம்ம சிபிஐக்கு வரவே முடியும். இப்போ அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிற போதே எப்படி பண்றாங்கன்னா, மொத்த அதிகாரமும் மாநில அரசுக்கு இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தேர்தல் முறையெல்லாம் ஒழிச்சிட்டு அதிபர் ஆட்சியை கொண்டு வந்து எப்பவுமே திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு சர்வ வல்லமை படைத்த அதிகாரங்கள் தான் வந்து இவங்க கேட்கிறாங்க. எதற்காக? அப்பதான் வந்து தனியா வந்து நாட்டை பிரிக்க முடியும், என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான்.
அந்த தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற அதை வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி பேரை மாற்றி மாநில சுயாட்சின்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாநில சுயாட்சி கிடைச்சது அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் பிரிவினைவாதம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நாட்டை எப்படியாவது பிரிக்கணும், நாடு நாசமா போகணும், இதுதான் வந்து திமுகவுடைய நோக்கம். இதனால வந்து மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. இப்ப மாநில சுயாட்சி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. என்ன தனி தமிழ்நாடு அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னாலே இந்த பக்கம் இருந்து ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் இருந்து குத்துவாங்க, இந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இவங்க இப்போ சும்மாவே கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா இருக்கும் போதே தனியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தருவாங்களா? வராது, 100% வராது. அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுடைய நோக்கம் வந்து இந்தியா அப்படிங்கிறதே வந்து உடைக்கணும். இப்ப இன்னைக்கே அதானே சொல்றாங்க. உங்களுக்கு இப்ப தெரியும் இல்லையா, இந்தியா ஒரு நாடல்ல, இது வந்து இந்தியா வந்து ஒன்றியங்களின் கூட்டமைப்பு, மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியாவை தவிர இந்தியா அப்படின்னு ஒரு நாடே கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே. எதற்காக அதெல்லாம் சொல்லணும்? எதற்காக அதெல்லாம் பேசணும்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு தானே உறுதிமொழி ஏத்துக்கிறோம். இந்தியர் யாவும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தானே நம்ம உறுதிமொழி ஏத்துக்கிறோம். ஏன் வந்து இவங்களால அதை ஏத்துக்க முடியல? ஏன்னா இவங்களும் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் இந்த நாட்டை வந்து பிளப்பது மட்டும்தான். இந்த பிளவுவாத அரசியல் விஜய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா, அதற்கு வந்து முழு தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னா திமுக மட்டும்தான். ஓகே சார், ஓகே. உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி.